ஓட்டு அத்தனை ஓட்டு போலாவும் போலாவோட ஓட்டுல அதிகப்படியான ஓட்டுல ஜெயிக்க போற ஒரே ஒரு கட்சி தமிழக வெற்றி கழகம் மட்டும்தான். சங்ககிரி கோட்டை ஏற்கனவே தளபதியோட வெற்றி கோட்டையை முடிவாயிருச்சு ஏற்கனவே முடிவு போட்ட. இதுக்கு மேல யாரு என்ன பண்ணாலும் எங்களுக்கு என்னையா, நாங்க ஏற்கனவே ஜெயிச்சு ரெடி ஆயிட்டோம். அதனால மக்களாகிய நம்ம கழக தோழர்களாகிய எதற்கும் யாருக்கும் எந்த ஒரு பயப்படுத்த தளபதி இருக்கார். அதுக்கு மேல நான் இருக்கேன். உங்களில் ஒருவா, உங்கள் வீட்டு பிள்ளையா, உங்களுக்கு சேவை செய்ய இங்கதான் இருக்கேன், இளம்பில தான் இருக்கேன். எதா இருந்தாலும் பார்த்துக்கலாம். இங்க ரொம்ப நாளா ஒரு கோயில், விநாயகர் கோயில் கட்டாம இருக்கு. நமது தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைத்தவுடன் எங்களுடைய தலைமையில் தமிழக வெற்றி கழகம் நம்மளுடைய என்னோட தலைமை இங்க அந்த கோயிலும் உங்களுக்கு கட்டித்தரப்படுமா. அதே போல சின்ன குழந்தைகளுக்கு பால்வாடி ஸ்கூல் இல்லாம இருக்கு, அந்த பால்வாடி ஸ்கூலும் இங்கு நிறுவப்படும். ரோடு வசதி இல்லாம இருக்கின்றது, அந்த ரோடு வசதி இந்த உங்களுடைய 3 கோரிக்கைகளும் நாங்கள் செய்து கொடுக்கப்படும். நாம 2-3 நாளா ஒரு வெளியே போயிட்டு இருக்கோம், அவுட்டர் போயிட்டு இருக்கோம். அவுட்டர் போன இடத்துல ஏதாவது குறைகள் இருக்கு, அவுட்டர் ஓகே காட்டு சைடா இருக்கு, அங்க குறைகள் நிறைய இருக்குன்னு மக்கள் நிறைய குறை கொடுத்தாங்க. இதுதான் நம்ம மாநகராட்சியா இருந்து நகராட்சி ஆயிடுச்சுல, இங்க எந்த குறையுமே இல்லை. ஊருக்குள்ள போட்டா டோட்டலாவே குறையாதான் இருக்கு. என்ன பண்றது, மக்கள் அத்தனை பேரும் லெட்டர் சுமை எழுதி கொடுமா அப்படின்னா 10 பக்கம் எஸ்ஐ மாதிரி கொடுக்குறாங்க. இந்த பிரச்சனை இந்த பிரச்சனை. அதனால தயவு செஞ்சு மக்கள் ஒரே ஒரு தடவை இந்த 50 ஆண்டு காலமா மாத்தி 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 அவங்களுக்கு கொடுத்தாச்சு. மாத்தி மாத்தி கொடுத்த ஏதாவது மாற்றம் ஆயிருக்குங்களா? நாம ஏதாவது மாறி இருக்கோமா? மாத்தி மாத்தி போட்ட அவங்க மட்டும் நல்லா இருக்காங்களா ஒளிஞ்சு? மாத்தி மாத்தி போடும்போது அவங்க குடும்பத்துக்கு என்ன வேணுமோ அவங்க நல்லா செஞ்சுட்டாங்க. மக்களுக்கு இன்னும் என்ன நல்லா செஞ்சாங்க? மக்களுக்கு ஏதாவது செஞ்சாங்களா? இன்னும் மக்கள் எப்படி இருக்குமோ அப்படியே தான் இருக்கும். எல்லாரும் சொல்லுவாங்க ஏழைகளின் சின்னம், உழைப்பாளர் சின்னம். இப்ப சொல்றேன், இப்ப இந்த தடவை வாக்குறுதி கொடுக்கும்போது மட்டும் கேட்கறது மட்டும் ஏழைகளின் சின்னம் நான் கேட்க போறேன். ஆனா இந்த 5 ஆண்டுகள் தளபதி ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் நாங்கள் அடுத்த முறை வரும்போது பணக்காரர்கள் சின்னம் எது விசை அப்படின்னு உங்களை பணக்காரன வசதி பிரச்சனை உருவாக்குவதுதான் எங்களுடைய கடமை. வந்தா ஜெயிச்சோம் போனோம், செந்தில் நல்லா தான் வந்தா ஜெயிச்சா செந்தில் மக்களுக்கு நல்லது பண்ணிடுறோம். பண்ணிடுவோமா? அதுக்கு எல்லாம் நீங்க மக்களாகிய நீங்கள் முழு ஒத்துழைப்போட இருந்து எல்லாரும் ரெடியா இருக்காங்க. நைட்டோட நைட்டா வந்து 500-1000 கொடுத்தோமா மக்கள் எப்பயும் போல ஆண்டாண்டு காலமா ஓட்டு போடுறாங்க. அதே மாதிரி பண்ணலாம் ஒரு கற்பனையோடு இருக்காங்க. நாம தான் நினைச்சேன் ரொம்ப நியாயமானவங்க நினைச்சேன். பணம் கொடுத்துட்டாங்கன்னா வாங்கின பணத்துக்கு நம்ம வீட்டுல 4 பேர் இருக்கோம், 2 ஓட்டு அவங்களுக்கு போட்டு 2 ஓட்டு இவங்களுக்கு போட்டு. ஏன்னா வாங்கின பணத்தை அப்படியே கழிச்சிடும்ல. வாங்கின கொடுத்துருக்கிற பணத்தை கொண்டாட விசுவாசம் காட்டுறேன் உங்களுக்கு. ஆனா உங்களுக்கு உங்ககிட்ட கை நீட்டு வாங்கிட்டு போற ஓட்டு வாங்கிட்டு போற அவங்க உங்களுக்கு யாரும் விசுவாசம் காட்டுறது இல்லையா? நீங்க மட்டும்தானே விசுவாசமா இருக்கும், அவங்க விசுவாசமா இருக்காங்களா? அதெல்லாம் தயவு செய்ய மக்களே அத்தனை பணமும் உங்களுடைய பணம், உங்களுடைய வரிப்பணம். நீங்கள் வேக செஞ்சு கஷ்டப்பட்டு உழைத்த அந்த 500-1000க்காக தயவு செஞ்சு இத்தனை ஆண்டாண்டு காலமா அந்த 500-1000க்காக ஓட்டு போட்ட காலம் மாறி உண்மையா உங்களுக்கு நல்லது நடக்கணும் அப்படி எதிர்பார்ப்போடு இருக்கு. ஒருத்தருக்கு மட்டும் வாய்ப்பு கொடுங்க, ஒரு மாற்றத்தை கொடுங்க. 5 ஆண்டுகள் மட்டும் சம்பளம் கொடுங்க. 50 ஆண்டுகள் வாரி வாரி வழங்கியாச்சு. ஒரு 5 வருஷம் கொடுங்க. என்ன நல்லது பண்ணுமோ அத்தனை நல்லது பண்ணுங்க. இந்த 5 ஆண்டுகள் தளபதி சிஎம் உட்கார்ந்ததுக்கப்புறம் இனிமேல் ஆயுசுக்கும் தளபதி மட்டும்தான் சிஎம். இந்த சங்ககிரி சட்டமன்ற தொகுதி நாம மட்டும்தான் எம்எல்ஏ. என்ன பண்ணுமோ அத்தனை நல்லது பண்ணிடலாமா? ஓகே, சூப்பர். அதனால வாய்ப்பளித்த அனைத்து உள்ளவங்களுக்கும் இதுவரை காத்திருந்து வரவேற்ற எங்களுடைய தளபதி ரத்த சொல்லான ஊர் பொதுவாக அத்தனை பேருக்கும் உங்களை பொறுப்பாக கொண்டு வரவே கேட்டீங்கன்னா எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க. உங்களே ஒருவாக உங்களை வீட்டு பிள்ளையாக இருந்து உங்களுக்கு என்ன செய்யணுமோ அத்தனை செஞ்சு கொடுக்க தயார் இருக்கும். 6 முருகன் எப்படி 6 முருகன் 6 வீட்டுல அமர்க்கலமா அமர்ந்திருக்காரோ அதே போல இந்த செந்தில்குமாருக்கு 6ஆம் நம்பர் சின்ன விசில் 6ஆம் நம்பர்ல கொடுத்ததாங்க. உங்களோட 6ஆம் நம்பர்ல விசில் செய்யறதுக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடுத்து வெற்றி பெற செய்யும்போது உங்களை பொறுப்பாக தொட்டு வேண்டி விரும்பி கேட்டுக்கோம். நன்றி, வணக்கம்.